ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மில்க் பிரெட் டெசர்ட் பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு ஒரு 3 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டோட ஓரங்களை நம்ம வெட்டி எடுத்துடலாம். பிரெட்டோட ஓரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டு இந்த பிரெட்டை 3 இதாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி 3 பிரெட்டாக 3 கட்டிங் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா சுற்றி சுற்றி நம்ம திருப்பி போட்டு இது ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இது நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சி கொதிச்சு மேலே வரட்டும். இதில் குங்குமப்பூ சாஃப்ரான் சொல்லுவாங்க. அதை குங்குமப்பூன்றதை ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 10 இதழ் போட்டுக்கலாம். பால் வந்து காஞ்சிடுச்சு. இது நல்லா அப்பப்போ கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ காஞ்சோடனே இது ஓரங்களில் அந்த ஆடை வந்து படியும். அதை அப்பப்போ இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பவுலில் 1 கிளாஸ் பாலில் இப்போ 1.5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, 1.5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு இதை கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். நல்லா காஞ்சி கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்ச பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/3 கப்பில் சர்க்கரை போடுறேன். அவங்கவுங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டோன்னா இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுறேன். இப்போ அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா நம்மளுக்கு தேவையான நட்ஸை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சது நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் எடுத்து இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம பாதாம் பிஸ்தா நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு தரலாம். இல்லை இதை அப்படியேவோ சர்வ் பண்ணலாம். சில்லுன்னு வைக்கும்போது இன்னும் அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜூஸியாகவும் சில்லுன்னும் கோல்டாகவும் சூப்பராக இருக்கும். இப்படியாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.